சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று என் மகள் விரும்பிய செய்தியோடு வந்துள்ளேன். நீ எதிர்பார்த்த செய்தி வந்துள்ளது. நீ மனம் விரும்பிய மனவாழ்வு உன் வாழ்வில் மனம் சேர்க்கப் போகிறது. பிறந்தது முதல் தொல்லைகளுடனும் கஷ்டங்களுடனும் வாழ்கிறேனே, என்னை மீட்க யாரும் இல்லையே என புலம்புகிறது உன் மனம். நான் நினைத்தது எதுவும் எனக்கு கிடைத்தது இல்லை, நான் விரும்பியது எதுவும் எனக்கு நடந்தும் இல்லை என்று வருத்தப்பட்டு கொண்டே இருந்தாய். எப்பொழுது இந்த செய்தி உன் கண்களில் பட்டதோ அப்பொழுதே உனக்கான நேரம் துவங்கிவிட்டது என்று நம்பு. இதுவரை எத்தனையோ செய்திகள் உன் கண்களில் பட்டும் உன் மனதில் எதுவும் நிற்கவில்லையே. இப்பொழுது இந்த செய்தி உன் மனதில் நிற்கிறது. உன் மனதில் ஒரு புது நம்பிக்கை பிறக்கிறது. அப்படித்தானே? அப்படி என்றால் உனக்கு விடுதலை உறுதி அல்லவா? அனைவர் மீதும் கருணை கொண்ட நான் உன்னையும் பாதுகாப்பேன். நீ பிரச்சனைகள் தடங்கல்கள் என்னும் கடலில் மூழ்கி இருக்கலாம். துக்கமும் வேதனையுமாய் படுகுழியில் அமிழ்த்தும் போயிருக்கலாம். வருத்தப்படாதே, பொறுமையாய் கடைப்பிடி, கவலையை விட்டொழி, அமைதியாக இரு. உன் துக்க நாட்கள் முடிந்து போயின. எனது இந்த வார்த்தையை நம்பி என் மீது விசுவாசம் கொள். மனம் புன்னகை போனதே, என்ன வருந்தாதே. இதோ என் மென்மையான கரங்களால் உன்னை வருடிக்கொண்டு உன் பக்கத்தில் தான் வேண்டுதல்கள் கேட்கப்பட்டது. அது நிறைவேறியே தீரும். ஏங்குதல் போராட்டங்களை விடுத்து என்னையே சார்ந்திருந்து நான் உன்னுடனே இருப்பேன். நான் உன்னுடைய தாக்கத்தை தீர்ப்பதற்காக வருவதற்குள் உன் மனம் சஞ்சலம் அடைந்து எங்கேயோ செல்கிறாய். நான் உனக்காக இருக்கிறேன். பாரத்தை சாயப்பா மேல் சுமத்து, சாந்தி ஏற்படும். சாயப்பாவே சார்ந்திருந்து உன் வாழ்வில் நான் தீபத்தை ஏற்றிவிட்டேன். இனி உன் வாழ்வு மிக பிரகாசமாக இருக்கும். சகல சௌபாக்கியங்களும் உனக்கு கிடைக்கும். உன் வாழ்க்கைக்கு ஏற்ற மன வாழ்க்கை, உன் மனம் விரும்பிய மன வாழ்க்கை, உன் வாழ்வில் மனம் சேர்க்க இருக்கும் மன வாழ்க்கையை உனக்கு கூடிய விரைவில் அமைத்து தருகிறேன். அப்பா உனக்கு நல்லது மட்டுமே செய்து தருகிறேன். நம்பிக்கையோடு இரு மகளே. சாயப்பா இருக்க பயமேன். ஓம் சாய்ராம்.